For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். ஒருமுறை சபாநாயகராக இருந்தால் எப்போதும் சபாநாயகரே. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு புறநிலைத்தன்மையை வழங்க இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்தியாவில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் வலுவாக செயல்படுவதற்கு அதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மிக முக்கியமான விவாத பொருட்களில் ஒன்றாகும். பிரிட்டனில் பின்பற்றப்படும் ஒருமுறை சபாநாயகர் எப்போதும் சபாநாயகர், ஒன்ஸ் அ ஸ்பீக்கர் ஆல்வேஸ் அ ஸ்பீக்கர் என்ற மரபு சபாநாயகரின் முழுமையான நடுநிலைமையை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இந்த நடைமுறையை பின்பற்றுவதன் அவசியம் மற்றும் அதனால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்த விரிவான அலசல் இங்கே. இந்த நடைமுறை ஏன் அவசியம்? Why is it needed? தற்போது இந்தியாவில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தனது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. இதனால் எழும் சிக்கல்களை தீர்க்க பிரிட்டன் பாணி நடைமுறை தேவைப்படுகிறது. அரசியல் சார்பின்மை. தற்போதைய சூழலில் சபாநாயகர் அடுத்த தேர்தலில் போட்டியிட தனது கட்சியைச் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது பார்ட்டி டிக்கெட். இதனால் அவர் ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய மறைமுக அழுத்தம் ஏற்படுகிறது. அவர் கட்சியை துறந்தால் மட்டுமே உண்மையான நடுநிலை சாத்தியமாகும். எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கை. சபாநாயகர் ஆளுங்கட்சியின் உறுப்பினர் என்ற முத்திரை இருக்கும் வரை அவர் எவ்வளவு நியாயமாக நடந்து கொண்டாலும் எதிர்க்கட்சிகள் அவர் மீது சந்தேகம் கொள்வது இயல்பாகிறது. தேர்தல் பாதுகாப்பு. பிரிட்டனில் சபாநாயகர் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து பிற முக்கிய கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதில்லை. இதனால் அவர் அரசியல் பிரச்சாரம் செய்யாமலேயே வெற்றி பெறுகிறார். இது அவரை கட்சி அரசியலிலிருந்து முழுமையாக விடுவிக்கிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும் தாக்கங்கள். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ். இந்த நடைமுறையை இந்தியாவில் கொண்டு வந்தால் நாடாளுமன்ற செயல்பாடுகளில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் ஆண்டி. டிஃபெக்ஷன் லா மீதான நம்பிக்கை. தற்போதைய சிக்கல். 10வது அட்டவணைப்படி கட்சி தாவும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது. பல நேரங்களில் சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகச் செயல்படுவதாகவும் முடிவெடுப்பதில் தேவையற்ற காலதாமதம் செய்வதாகவும் எக்கா, மணிப்பூர், மகாராஷ்டிரா சட்டமன்ற வழக்குகள் விமர்சனங்கள் எழுகின்றன. தாக்கம். சபாநாயகர் அரசியல் சார்பற்றவராக இருந்தால் கட்சித்தாவல் வழக்குகளில் நீதித்துறை சார்ந்த மனப்பான்மையுடன் ட்ரைபியூனல் அப்ரோச் விரைவாகவும் நேர்மையாகவும் தீர்ப்பு வழங்கப்படும். அவையில் ஒழுங்கு மற்றும் கண்ணியம். தற்போதைய சிக்கல். எதிர்க்கட்சிகள் சபாநாயகரை நம்பாததால் அடிக்கடி அவையின் மையப்பகுதிக்கு வெல் ஆஃப் த ஹவுஸ் வந்து முழக்கமிடுவதும் அமளியில் ஈடுபடுவதும் நடக்கிறது. தாக்கம். சபாநாயகர் நடுநிலையானவர் என்ற நம்பிக்கை இருந்தால் எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அவர் வாய்ப்பளிப்பார் என்று நம்புவார்கள். இது அவையில் கூச்சல் குழப்பத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும். விவாதங்களில் சமவாய்ப்பு. மசோதாக்கள் மீதான விவாதத்தின் போது சிறு கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய நேரம் ஒதுக்கப்படுவதை அரசியல் சார்பற்ற சபாநாயகரால் மட்டுமே முழுமையாக உறுதி செய்ய முடியும். நாடாளுமன்ற குழுக்களின் செயல்பாடு. நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களை நியமிப்பதில் கட்சி தலையீடு இருக்காது. இதனால் அக்குழுக்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் திறன் அதிகரிக்கும். நடைமுறை சிக்கல்கள். சேலஞ்சஸ். இதை இந்தியாவில் அமல்படுத்துவதில் சில சவால்களும் உள்ளன. தேர்தல் முறை. இந்தியாவில் தொகுதி வாரியான தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் இருப்பதால் ஒரு தொகுதியை சபாநாயகருக்காக மற்ற கட்சிகள் விட்டுக் கொடுக்குமா என்பது சந்தேகமே. கூட்டாட்சி முறை. பல மாநில கட்சிகள் உள்ள சூழலில் தேசிய அளவில் இத்தகைய கருத்தொற்றுமையை உருவாக்குவது கடினம். முடிவுரை. இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் முதிர்ச்சியடைய வேண்டுமானால் சபாநாயகர் பதவி அரசியல் விளையாட்டுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை உறுதி செய்வது அவசியம்.
10வது அட்டவணையில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ள நீதித்துறை போன்ற அதிகாரங்களை கருத்தில் கொண்டு அவர் கட்சி சார்பற்றவராக மாறுவது காலத்தின் கட்டாயம். இது நாடாளுமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கும். Once a speaker, always a speaker. Do you think this practice should be adopted to impart objectivity to the office of the Speaker of Lok Sabha? What could be its implications for the robust functioning of parliamentary business in India? ஒரு முறை சபாநாயகராக இருந்தால் எப்போதும் சபாநாயகரே. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு புறநிலைத்தன்மையை வழங்க இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்தியாவில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் வலுவாக செயல்படுவதற்கு அதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? The concept of once a speaker, always a speaker suggests that the Speaker of the Lok Sabha should remain in office for a fixed term, regardless of changes in government, to ensure objectivity and impartiality. This practice is followed in some countries, like the United Kingdom. ஒருமுறை சபாநாயகர் எப்போதும் சபாநாயகர் என்ற கருத்து மக்களவை சபாநாயகர் அரசாங்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை உறுதி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பதவியில் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த நடைமுறை ஐக்கிய இராச்சியம் போன்ற சில நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. ப்ரோஸ் நன்மை objectivity and impartiality. A speaker who is not beholden to the ruling party or coalition can make decisions based on parliamentary rules and conventions, rather than party loyalty. நோக்கம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மை. ஆளும் கட்சி அல்லது கூட்டணிக்கு கட்டுப்படாத ஒரு சபாநாயகர் கட்சி விசுவாசத்தை விட நாடாளுமன்ற விதிகள் மற்றும் மரபுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க முடியும். Stability and consistency. A fixed term for the speaker can provide stability and consistency in the functioning of the Lok Sabha, allowing for more effective management of parliamentary business. நிலைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை. சபாநாயகருக்கான ஒரு நிலையான பதவிக்காலம் மக்களவையின் செயல்பாட்டில் ஸ்திரத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை வழங்க முடியும். இது நாடாளுமன்ற விவகாரங்களை மிகவும் திறம்பட நிர்வகிக்க அனுமதிக்கிறது. Reduced partisanship. By removing the Speaker's dependence on the ruling party, this practice can reduce partisanship and promote a more neutral and impartial approach to parliamentary proceedings. குறைக்கப்பட்ட கட்சித்தன்மை. சபாநாயகர் ஆளும் கட்சியை சார்ந்திருப்பதை நீக்குவதன் மூலம் இந்த நடைமுறை கட்சி சார்பை குறைத்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் மிகவும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறையை ஊக்குவிக்கும். Cons பாதகம். Accountability. A speaker who is not accountable to the House or the ruling party may become unresponsive to the needs and concerns of members. பொறுப்புடைமை. சபைக்கோ அல்லது ஆளும் கட்சிக்கோ பொறுப்பு கூறாத ஒரு சபாநாயகர் உறுப்பினர்களின் தேவைகள் மற்றும் கவலைகளுக்கு பதிலளிக்காமல் போகலாம். Lack of flexibility. A fixed term for the speaker may limit the ability of the House to respond to changing circumstances or to address issues with the speaker's performance. நெகிழ்வுத்தன்மை இல்லாமை. சபாநாயகருக்கான ஒரு நிலையான பதவிக்காலம் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் அல்லது சபாநாயகரின் செயல்திறனில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் சபையின் திறனை கட்டுப்படுத்தலாம். Potential for conflict. If the speaker's views or actions are seen as biased or partisan, it could lead to conflict with the ruling party or other members of the House. மோதலுக்கான சாத்தியக்கூறு. சபாநாயகரின் கருத்துக்கள் அல்லது நடவடிக்கைகள் பாரபட்சமானவை அல்லது பாரபட்சமானவை என காணப்பட்டால் அது ஆளும் கட்சி அல்லது சபையின் பிற உறுப்பினர்களுடன் மோதலுக்கு வழிவகுக்கும். Implications for parliamentary business. நாடாளுமன்ற அலுவல்களுக்கான தாக்கங்கள். Robust functioning. A speaker who is perceived as objective and impartial can promote the robust functioning of parliamentary business, ensuring that debates and discussions are conducted in a fair and orderly manner. வலுவான செயல்பாடு. புறநிலை மற்றும் பாரபட்சமற்றவராக கருதப்படும் ஒரு சபாநாயகர் நாடாளுமன்ற அலுவல்களின் வலுவான செயல்பாட்டை ஊக்குவிக்க முடியும். விவாதங்கள் மற்றும் விவாதங்கள் நியாயமான மற்றும் ஒழுங்கான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும். Effective management. A stable and consistent approach to parliamentary management can facilitate the efficient transaction of business,
allowing members to focus on legislative work and oversight. திறமையான மேலாண்மை நாடாளுமன்ற நிர்வாகத்திற்கான ஒரு நிலையான மற்றும் நிலையான அணுகுமுறை வணிகத்தின் திறமையான பரிவர்த்தனையை எளிதாக்கும், உறுப்பினர்கள் சட்டமன்ற பணிகள் மற்றும் மேற்பார்வையில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. Enhanced credibility. A speaker who is seen as independent and impartial can enhance the credibility of the Lok Sabha and promote public trust in the institution. மேம்பட்ட நம்பகத்தன்மை. சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்றவராக கருதப்படும் ஒரு சபாநாயகர் மக்களவையின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கவும் நிறுவனத்தின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை ஊக்குவிக்கவும் முடியும். Indian context. இந்திய சூழல். Unique challenges. India's diverse and complex political landscape may present unique challenges to implementing the once a speaker, always a speaker practice. தனித்துவமான சவால்கள். இந்தியாவின் மாறுபட்ட மற்றும் சிக்கலான அரசியல் நிலப்பரப்பு, ஒருமுறை சபாநாயகர், எப்போதும் ஒரு சபாநாயகர் நடைமுறையை செயல்படுத்துவதில் தனித்துவமான சவால்களை முன்வைக்கக்கூடும். Constitutional and procedural changes. Implementing this practice would require significant changes to the constitution and parliamentary procedures, which could be a complex and contentious process. அரசியலமைப்பு மற்றும் நடைமுறை மாற்றங்கள். இந்த நடைமுறையை செயல்படுத்துவதற்கு அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்ற நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தேவைப்படும். இது ஒரு சிக்கலான மற்றும் சர்ச்சைக்குரிய செயல்முறையாக இருக்கலாம். Conclusion. While the once a speaker, always a speaker practice has its merits, its implementation in India would require careful consideration of the country's unique context and the potential implications for parliamentary business. ஒருமுறை சபாநாயகர், எப்போதும் ஒரு சபாநாயகர் நடைமுறைக்கு அதன் நன்மைகள் இருந்தாலும் இந்தியாவில் அதை செயல்படுத்துவதற்கு நாட்டின் தனித்துவமான சூழல் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான சாத்தியமான தாக்கங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். மக்களவையின் திறம்பட செயல்பாட்டை உறுதி செய்வதில் சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். சபாநாயகர் தங்கள் கடமைகளைச் செய்வதில் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை வலுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்? இந்திய அரசியலமைப்பின் 93வது பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்படும் சபாநாயகர் ஸ்பீக்கர், மக்களவையின் நடவடிக்கைகளை திறம்பட நடத்துவதிலும் அதன் கண்ணியத்தை காப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறார். அவர் மக்களவையின் தலைவர் மட்டுமல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மரபுகளை பாதுகாப்பவரும் ஆவார். மக்களவையின் செயல்பாட்டில் சபாநாயகரின் பங்கு மற்றும் அவரது நடுநிலைமையை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த விரிவான பகுப்பாய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மக்களவையின் திறம்பட செயல்பாட்டில் சபாநாயகரின் பங்கு. சபாநாயகரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டம், மக்களவை நடைமுறை விதிகள் மற்றும் நாடாளுமன்ற மரபுகள் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகின்றன. அவையை முறைப்படுத்துதல் ரெகுலேட்டிங் ப்ரொசீடிங்ஸ். விவாதங்களை அனுமதித்தல், எந்த உறுப்பினர் பேச வேண்டும், எந்த வரிசையில் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது சபாநாயகரே. இது அவையின் நேரம் வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. கேள்வி நேரம் குவெஸ்சன் அவர். அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் மிக முக்கியமான நேரமான கேள்வி நேரத்தை அவர் வழிநடத்துகிறார். அமைச்சர்களிடமிருந்து சரியான பதில்களை பெற்றுத்தருவதில் அவர் முக்கிய பங்காற்றுகிறார்.
ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி பவர்ஸ். அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டாலோ அல்லது உறுப்பினர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டாலோ அவர்களை இடைநீக்கம் சஸ்பென்ஷன் செய்யும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அவையின் மாண்பை குறைக்காமல் நடவடிக்கைகளை தொடர இது அவசியம். அரசியலமைப்பு சார்ந்த முடிவுகள். பண மசோதா மணி பில் ஆர்டிகிள் 110. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் சபாநாயகருக்கே உண்டு. இந்த முடிவை நீதிமன்றத்தால் கூட கேள்வி கேட்க முடியாது. கூட்டுக்கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகிள் 108. இரு அவைகளுக்கும் இடையே முட்டுக்கட்டை ஏற்படும்போது கூட்டப்படும் கூட்டுக்கூட்டத்திற்கு சபாநாயகரே தலைமை தாங்குகிறார். கட்சித் தாவல் தடைச் சட்டம் 10th ஷெட்யூல் கட்சி மாறிய உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் நீதித்துறை சார்ந்த அதிகாரத்தை குவாசி ஜுடிஷியல் பவர் அவர் கொண்டுள்ளார். இது அரசியல் ஸ்திரத்தன்மையை பேண உதவுகிறது. நாடாளுமன்ற குழுக்கள். அனைத்து நாடாளுமன்ற குழுக்களும் சபாநாயகரின் வழிகாட்டுதலின்படியே செயல்படுகின்றன. பொது கணக்கு குழு பாக் மதிப்பீட்டு குழு போன்ற முக்கிய குழுக்களின் தலைவர்களை அவரே நியமிக்கிறார். பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள். சபாநாயகர் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் சபாநாயகர் ஆளுங்கட்சியைச் சார்ந்தவராக இருப்பதால் அவரது நடுநிலைமை குறித்து அடிக்கடி கேள்விகள் எழுகின்றன. இதனைச் சரிசெய்ய கீழ்க்கண்ட சீர்திருத்தங்கள் அவசியம். கட்சி பதவியை ராஜினாமா செய்தல் ரெசிக்னேஷன் ஃப்ரம் பார்ட்டி. பிரிட்டன் முறை. இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் ஒருமுறை சபாநாயகர் எப்போதும் சபாநாயகர் என்ற மரபை இந்தியாவிலும் சட்டப்பூர்வமாக்க வேண்டும். சபாநாயகராக தேர்வானவுடன் அவர் தனது அரசியல் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்வதை கட்டாயமாக்க வேண்டும். இது அவரை கட்சி சார்பற்றவராக மாற்றும். கட்சித்தாவல் அதிகாரத்தை மாற்றுதல். கட்சித்தாவல் வழக்குகளில் சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகச் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. உச்சநீதிமன்ற பரிந்துரை. கிஷாம் மேகசந்திர சிங் கேஷம் மேகச்சந்திர சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது போல கட்சித்தாவல் வழக்குகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு சுயாதீன தீர்ப்பாயம் இண்டிபெண்டன்ட் ட்ரைபியூனல் அமைக்கப்பட வேண்டும். இது சபாநாயகரின் சுமையை குறைப்பதுடன் நம்பகத்தன்மையையும் அதிகரிக்கும். தேர்தலின் போது பாதுகாப்பு. அடுத்த தேர்தலில் சபாநாயகர் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து பிற கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது என்ற மரபை கொண்டுவரலாம். இது அவரை அரசியல் பிரச்சாரங்களிலிருந்து விடுவித்து சுதந்திரமாகச் செயல்பட வைக்கும். ஓய்வுக்கு பிந்தைய பதவிகள் தடை. கூலிங் ஆஃப் பீரியட். சபாநாயகராக பதவி வகித்தவர் ஓய்வு பெற்ற பிறகு ஆளுநர் அல்லது அமைச்சர் போன்ற பதவிகளை ஏற்க தடை விதிக்க வேண்டும். இது அவர் பதவியில் இருக்கும்போது எதிர்கால நலனுக்காக ஆளுங்கட்சிக்குச் சாதகமாகச் செயல்படுவதை தடுக்கும். சபாநாயகர் தேர்தல் ஒருமித்த கருத்துடன் இருத்தல். சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்தாமல் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் கலந்து பேசி ஒருமித்த கருத்துடன் ஒருவரை தேர்வு செய்யும் முறை கன்சென்சஸ் ஊக்குவிக்கப்பட வேண்டும். முடிவுரை. பண்டித நேரு கூறியது போல சபாநாயகர் அவையின் கண்ணியத்தை மட்டுமல்ல நாட்டின் விடுதலையையும் பிரதிபலிக்கிறார். எனவே அவரது பதவியின் புனிதத்தன்மையை காக்க கட்சி அரசியலை தாண்டிய சட்டரீதியான பாதுகாப்புகளும் மரபுகளும் உருவாக்கப்படுவது காலத்தின் கட்டாயமாகும்.
Analyze the role and responsibilities of the Speaker of Lok Sabha in ensuring effective functioning of the House. What measures can be taken to strengthen the impartiality and autonomy of the Speaker in performing their duties? மக்களவையின் திறம்பட செயல்பாட்டை உறுதி செய்வதில் சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். சபாநாயகர் தங்கள் கடமைகளைச் செய்வதில் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை வலுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்? The Speaker of Lok Sabha plays a crucial role in ensuring the effective functioning of the House. மக்களவையின் சபாநாயகர் அவையின் திறம்பட செயல்பாட்டை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். Role and responsibilities பங்கு மற்றும் பொறுப்புகள். Presiding over the House. The Speaker presides over the Lok Sabha, maintaining order and ensuring that debates and discussions are conducted in a dignified and respectful manner. சபைக்கு தலைமை தாங்குதல். மக்களவையின் சபாநாயகர் அவைக்கு தலைமை தாங்குகிறார், ஒழுங்கை பேணுகிறார் மற்றும் விவாதங்கள் கண்ணியமான மற்றும் மரியாதைக்குரிய முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறார். Interpreting rules. The Speaker interprets the rules of procedure and conduct of business in the House, ensuring that all members are aware of their rights and responsibilities. விளக்க விதிகள். அவையில் நடைமுறை மற்றும் அலுவல் நடத்தை விதிகளை சபாநாயகர் விளக்குகிறார், அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிந்திருப்பதை உறுதி செய்கிறார். Maintaining discipline. The Speaker maintains discipline in the House, taking action when necessary to prevent disruptions or unruly behavior. ஒழுக்கத்தை பேணுதல். சபாநாயகர் அவையில் ஒழுக்கத்தை பேணுகிறார், தேவைப்படும்போது இடையூறுகள் அல்லது கட்டுக்கடங்காத நடத்தைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறார். Facilitating legislative business. The Speaker facilitates the legislative business of the House, ensuring that bills are debated and passed in accordance with the rules and procedures. சட்டமன்ற அலுவல்களை எளிதாக்குதல். சபாநாயகர் அவையின் சட்டமன்ற அலுவல்களை எளிதாக்குகிறார், மசோதாக்கள் விதிகள் மற்றும் நடைமுறைகளின்படி விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்கிறார். Ensuring effective functioning. திறம்பட செயல்படுவதை உறுதி செய்தல். Managing time. The Speaker manages the time of the House, ensuring that important issues are discussed and debated in a timely manner. நேரத்தை நிர்வகித்தல். சபாநாயகர் சபையின் நேரத்தை நிர்வகித்து, முக்கியமான பிரச்சினைகள் சரியான நேரத்தில் விவாதிக்கப்படுவதை உறுதி செய்கிறார். Promoting debate and discussion. The Speaker promotes debate and discussion in the House, encouraging members to engage in informed and respectful debate. விவாதம் மற்றும் கலந்துரையாடலை ஊக்குவித்தல். சபாநாயகர் சபையில் விவாதம் மற்றும் விவாதத்தை ஊக்குவிக்கிறார், உறுப்பினர்கள் அறிவார்ந்த மற்றும் மரியாதைக்குரிய விவாதத்தில் ஈடுபட ஊக்குவிக்கிறார். Upholding parliamentary privileges. The Speaker upholds parliamentary privileges, ensuring that members can perform their duties without fear or intimidation. பாராளுமன்ற சிறப்புரிமைகளை நிலைநிறுத்துதல். சபாநாயகர் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை நிலைநிறுத்துகிறார், உறுப்பினர்கள் அச்சம் அல்லது அச்சுறுத்தல் இல்லாமல் தங்கள் கடமைகளை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறார். Strengthening impartiality and autonomy. பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை வலுப்படுத்துதல். Code of conduct. Establishing a code of conduct for the Speaker can help ensure impartiality and autonomy. நடத்தை விதிகள். சபாநாயகருக்கான நடத்தை விதிகளை நிறுவுவது பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை உறுதிப்படுத்த உதவும். Independent Secretariat. Providing the Speaker with an independent secretariat can help reduce dependence on the government and promote autonomy. சுதந்திர செயலகம். சபாநாயகருக்கு ஒரு சுயாதீன செயலகத்தை வழங்குவது அரசாங்கத்தை சார்ந்திருப்பதை குறைத்து சுயாட்சியை ஊக்குவிக்க உதவும். Transparent decision making. Ensuring transparent decision-making processes can help promote accountability and impartiality. வெளிப்படையான முடிவெடுத்தல். வெளிப்படையான முடிவெடுக்கும் செயல்முறைகளை உறுதி செய்தல் பொறுப்புக்கூறல் மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை ஊக்குவிக்க உதவும். Training and capacity building. Providing training and capacity building programs for the Speaker can help enhance their skills and knowledge. பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. சபாநாயகருக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களை வழங்குவது அவர்களின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்த உதவும்.
Measures to promote impartiality, பாரபட்சமற்ற தன்மையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள். Non-partisan approach. The speaker should adopt a non-partisan approach, ensuring that all members are treated fairly and equally. பாரபட்சமற்ற அணுகுமுறை. சபாநாயகர் ஒரு பாரபட்சமற்ற அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். அனைத்து உறுப்பினர்களும் நியாயமாகவும் சமமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். Avoiding partisan politics. The speaker should avoid partisan politics, focusing on facilitating the business of the house rather than promoting party interests. பாரபட்சமற்ற அரசியலை தவிர்ப்பது. சபாநாயகர் கட்சி நலன்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக சபையின் பணிகளை எளிதாக்குவதில் கவனம் செலுத்தி கட்சி அரசியலை தவிர்க்க வேண்டும். Consultation with members. The speaker should consult with members of different parties, ensuring that their concerns and suggestions are taken into account. உறுப்பினர்களுடன் ஆலோசனை. சபாநாயகர் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி அவர்களின் கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். Conclusion. The Speaker of Lok Sabha plays a vital role in ensuring the effective functioning of the House. By upholding parliamentary rules and procedures, promoting debate and discussion, and maintaining discipline, the Speaker can ensure that the House functions efficiently and effectively. Strengthening the impartiality and autonomy of the Speaker is crucial to promoting the integrity and credibility of the institution. சபாநாயகர் சபையின் திறம்பட செயல்பாட்டை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். நாடாளுமன்ற விதிகள் மற்றும் நடைமுறைகளை நிலைநிறுத்துவதன் மூலமும் விவாதம் மற்றும் விவாதத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலமும் சபை திறமையாகவும் திறம்படவும் செயல்படுவதை சபாநாயகர் உறுதி செய்ய முடியும். சபாநாயகரின் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் சுயாட்சியை வலுப்படுத்துவது நிறுவனத்தின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமானது. சபாநாயகர்கள் அரசியலற்ற நிறுவனங்கள் அல்ல, அவர்கள் கட்சி அரசியலில் மூழ்கியுள்ளனர். விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். சபாநாயகர்கள் அரசியலற்ற நிறுவனங்கள் அல்ல, அவர்கள் கட்சி அரசியலில் மூழ்கியுள்ளனர் என்ற கூற்று இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நிலவும் ஒரு கசப்பான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பிரிட்டனில் பின்பற்றப்படும் சபாநாயகர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்ற மரபு இந்தியாவில் முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை. இதற்கான காரணங்களையும் இது ஜனநாயகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் கீழே விமர்சன ரீதியாக ஆராயலாம். கூற்றை ஆதரிக்கும் காரணிகள். ஏன் அவர்கள் கட்சி அரசியலில் மூழ்கியுள்ளனர்? இந்தியாவில் சபாநாயகர் பதவி என்பது நடுநிலையானதாக கருதப்பட்டாலும் நடைமுறையில் அது ஆளுங்கட்சியின் நீட்சியாகவே பல நேரங்களில் செயல்படுகிறது. கட்சி உறுப்பினர் அந்தஸ்து தொடர்கிறது. சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் அவர் தனது அரசியல் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய சட்டப்பூர்வ கட்டாயம் இந்தியாவில் இல்லை. இதனால் அவர் தனது தாய் கட்சிக்கான விசுவாசத்தை தொடர வேண்டிய நிலை உள்ளது. அடுத்த தேர்தல் பயம். சபாநாயகர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமானால் அவருக்கு கட்சியின் பார்ட்டி டிக்கெட் தேவை. எனவே அவர் தனது கட்சியின் தலைமையை பகைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு சாதகமாகச் செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். ஆளுங்கட்சியின் தேர்வு. சபாநாயகர் வேட்பாளர் பெரும்பாலும் ஆளுங்கட்சியால் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார். எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கும் மரபு பல நேரங்களில் பின்பற்றப்படுவதில்லை. இதனால் அவர் அவையின் பிரதிநிதி என்பதை விட ஆளுங்கட்சியின் பிரதிநிதி போலவே செயல்படுகிறார். கட்சி அரசியல் சார்பு வெளிப்படும் இடங்கள். ஏரியாஸ் ஆஃப் பார்ட்டிசான்ஷிப். சபாநாயகரின் நடவடிக்கைகள் கட்சி அரசியலில் மூழ்கியுள்ளன என்பதை கீழ்க்கண்ட அதிகார பயன்பாடுகள் மூலம் அறியலாம். கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூல். கட்சி தாவும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது. விமர்சனம். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மீது புகார் வந்தால் அந்த மனுக்களை கிடப்பில் போடுவதும் தாமதப்படுத்துவது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் பல மாநிலங்களில் வாடிக்கையாகிவிட்டது.
உதாரணம், கர்நாடகா, மணிப்பூர் மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்றங்களில் சமீப ஆண்டுகளில் நடந்த குழப்பங்கள் இதற்கு சான்று. பண மசோதா சர்ச்சை. மணி பில் சர்டிஃபிகேஷன். ஒரு மசோதாவை பண மசோதா என்று வகைப்படுத்தினால் மாநிலங்களவையின் ராஜ்ய சபா அதிகாரம் பறிக்கப்படும். விமர்சனம்: சர்ச்சைக்குரிய சில மசோதாக்களை ஆதார் மசோதா மாநிலங்களவையின் எதிர்ப்பை தவிர்க்க சபாநாயகர் பண மசோதா என்று அறிவித்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அவையை நடத்துதல்: எதிர்க்கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் அல்லது ஒத்திவைப்பு தீர்மானங்களை அனுமதிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. குரல் வாக்கெடுப்பு வாய்ஸ் வோட் மூலம் மசோதாக்களை அவசரமாக நிறைவேற்றுவது எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகள் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளாஸ். சபாநாயகர் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவராக இருந்தாலும் இந்த அமைப்பு அவரை செயல்பட விடுவதில்லை. பிரிட்டன் மாடல் இல்லாமை. இங்கிலாந்தில் சபாநாயகர் பதவி ஏற்றவுடன் கட்சியை விட்டு விலகுவார். மேலும் அவரை எதிர்த்து பிற கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாது. இந்தியாவில் இந்த பாதுகாப்பு இல்லாததால் அவர் அரசியல்வாதியாகவே இருக்க வேண்டியுள்ளது. நீதிமன்ற தலையீடு. சபாநாயகரின் முடிவுகளை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. ஆர்டிகிள் 122 என்ற பாதுகாப்பு இருந்தாலும் கிஹோட்டோ ஹோலோஹான் வழக்கில் சபாநாயகர் தகுதி நீக்க விவகாரங்களில் ஒரு தீர்ப்பாயமாக ட்ரைபியூனல் செயல்படுவதால் அவரது முடிவை நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. இது சபாநாயகர் மீதான நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. முடிவுரை: இந்தியாவில் சபாநாயகர் பதவி என்பது இதயம் கட்சிக்கு, தலை ஹெட் அவைக்கு என்ற நிலையிலேயே உள்ளது. ஜவஹர்லால் நேரு கூறியது போல, சபாநாயகர் என்பவர் அவையின் கண்ணியம். அந்த கண்ணியத்தை காக்க வேண்டுமானால் தனிநபர் ஒழுக்கத்தை மட்டும் நம்பியிருக்காமல் சட்டரீதியான சீர்திருத்தங்கள், கட்சியிலிருந்து கட்டாய ராஜினாமா, தகுதி நீக்க அதிகாரத்தை சுயாதீன ஆணையத்திடம் வழங்குதல் மேற்கொள்ளப்படுவது அவசியம். இல்லையெனில் சபாநாயகர் பதவி கட்சி அரசியலின் கைப்பாவையாகவே தொடரும். Speakers are not apolitical entities and are embedded in party politics. Critically examine. சபாநாயகர்கள் அரசியலற்ற நிறுவனங்கள் அல்ல, அவர்கள் கட்சி அரசியலில் மூழ்கியுள்ளனர். விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். The statement, "Speakers are not apolitical entities and are embedded in party politics," is a critical observation that highlights the complex role of speakers in parliamentary democracies. சபாநாயகர்கள் அரசியலற்ற நிறுவனங்கள் அல்ல, கட்சி அரசியலில் பொதிந்துள்ளனர் என்ற கூற்று பாராளுமன்ற ஜனநாயகங்களில் சபாநாயகர்களின் சிக்கலான பங்கை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான அவதானிப்பாகும். ஸ்பீக்கர்ஸ் எம்பெடட்னஸ் இன் பார்ட்டி பாலிடிக்ஸ். கட்சி அரசியலில் சபாநாயகர்களின் உட்பொதிப்பு, பார்ட்டி affiliation. Speakers are often members of a particular party and may have strong ties to their party's ideology and interests. கட்சி இணைப்பு. சபாநாயகர்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பார்கள், மேலும் அவர்களின் கட்சியின் சித்தாந்தம் மற்றும் நலன்களுடன் வலுவான உறவுகளை கொண்டிருக்கலாம். Party expectations. Speakers may face pressure from their party to advance its interests and agenda, which can compromise their impartiality. கட்சி எதிர்பார்ப்புகள். சபாநாயகர்கள் தங்கள் கட்சியிலிருந்து அதன் நலன்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம், இது அவர்களின் பாரபட்சமற்ற தன்மையை சமரசம் செய்யலாம். Partisan decision making. Speakers may make decisions that favor their party or reflect their party's views, rather than remaining neutral. கட்சிசார் முடிவெடுத்தல். சபாநாயகர்கள் நடுநிலையாக இருப்பதற்கு பதிலாக தங்கள் கட்சிக்கு சாதகமான அல்லது தங்கள் கட்சியின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் முடிவுகளை எடுக்கலாம். Challenges to impartiality. பாரபட்சமின்மைக்கு சவால்கள். Conflict of interest. Speakers may face conflicts of interest between their party affiliation and their role as a neutral presiding officer. ஆர்வ மோதல். சபாநாயகர்கள் தங்கள் கட்சி சார்புக்கும் நடுநிலையான தலைமை அதிகாரியாக தங்கள் பங்கிற்கும் இடையிலான நலன் மோதல்களை எதிர்கொள்ளலாம். Biased decision making.
Speakers' decisions may be influenced by their party's interests, leading to biased decision making. சார்பற்ற முடிவெடுத்தல். சபாநாயகர்களின் முடிவுகள் அவர்களின் கட்சியின் நலன்களால் பாதிக்கப்படலாம், இது பாரபட்சமான முடிவெடுப்பிற்கு வழிவகுக்கும். Erosion of trust. If speakers are seen as partisan, it can erode trust in the institution and undermine the legitimacy of the parliamentary process. நம்பிக்கை இழப்பு. சபாநாயகர்கள் ஒருதலைப்பட்சமாக பார்க்கப்பட்டால் அது அந்த நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை சிதைத்து நாடாளுமன்ற செயல்முறையின் சட்டபூர்வமான தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Consequences of partisan speakers. கட்சி சார்பற்ற சபாநாயகர்களின் விளைவுகள். Polarization. Partisan speakers can contribute to polarization in the House, making it more difficult to achieve consensus and pass legislation. துருவமுனைப்பு. கட்சி சார்பற்ற சபாநாயகர்கள் சபையில் துருவமுனைப்புக்கு பங்களிக்கக்கூடும், இதனால் ஒருமித்த கருத்தை அடைவதும் சட்டத்தை இயற்றுவதும் மிகவும் கடினமாக்கும். Opposition is distrust. The opposition may distrust a partisan speaker, leading to increased tensions and conflict in the House. எதிர்க்கட்சியின் அவநம்பிக்கை. எதிர்க்கட்சி ஒரு கட்சி சார்பற்ற சபாநாயகரை நம்பாமல் இருக்கலாம், இது சபையில் பதட்டங்களையும் மோதலையும் அதிகரிக்கும். Undermining parliamentary democracy. If speakers are seen as overly partisan, it can undermine the principles of parliamentary democracy and the rule of law. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். சபாநாயகர்கள் அதிகப்படியான கட்சி சார்புடையவர்களாக காணப்பட்டால் அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கொள்கைகளையும் சட்டத்தின் ஆட்சியையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Mitigating the impact of partisanship. கட்சி சார்பின் தாக்கத்தை குறைத்தல். Code of conduct. Establishing a code of conduct for speakers can help promote impartiality and reduce the impact of partisanship. நடத்தை விதிகள். சபாநாயகர்களுக்கான நடத்தை விதிகளை நிறுவுவது பாரபட்சமற்ற தன்மையை ஊக்குவிக்கவும் கட்சி சார்பின் தாக்கத்தை குறைக்கவும் உதவும். Institutional reforms. Implementing institutional reforms, such as strengthening parliamentary committees and promoting transparency, can help reduce the influence of partisanship. நிறுவன சீர்திருத்தங்கள். நாடாளுமன்ற குழுக்களை வலுப்படுத்துதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் போன்ற நிறுவன சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது கட்சி சார்பின் செல்வாக்கை குறைக்க உதவும். Training and capacity building. Providing training and capacity building programs for speakers can help enhance their skills and knowledge, promoting more effective and impartial decision making. பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. சபாநாயகர்களுக்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குவது அவர்களின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்தவும் மிகவும் பயனுள்ள மற்றும் பாரபட்சமற்ற முடிவெடுப்பதை ஊக்குவிக்கவும் உதவும். Conclusion. The statement highlights the complex role of speakers in parliamentary democracies. While speakers may be embedded in party politics, it is essential to ensure that they maintain a level of impartiality and neutrality to promote the integrity and legitimacy of the parliamentary process. By acknowledging the challenges and implementing measures to mitigate the impact of partisanship, speakers can effectively balance their party affiliation with their role as a neutral presiding officer. நாடாளுமன்ற ஜனநாயக நாடுகளில் சபாநாயகர்களின் சிக்கலான பங்கை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. சபாநாயகர்கள் கட்சி அரசியலில் இணைந்திருக்கலாம் என்றாலும் நாடாளுமன்ற செயல்முறையின் நேர்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை மேம்படுத்த அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாரபட்சமற்ற தன்மை மற்றும் நடுநிலைமையை பராமரிப்பதை உறுதி செய்வது அவசியம். சவால்களை ஒப்புக்கொண்டு கட்சி சார்பின் தாக்கத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் சபாநாயகர்கள் தங்கள் கட்சி சார்பை ஒரு நடுநிலை தலைமை அதிகாரியாக தங்கள் பங்கோடு திறம்பட சமநிலைப்படுத்த முடியும். சட்டமன்ற பணிகளை மேற்கொள்வதில் ஒழுங்கு மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை பேணுவதிலும் சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் மாநில சட்டமன்றங்களின் தலைமை அதிகாரிகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும்.
மாநில சட்டமன்றங்களின் தலைமை அதிகாரியான சபாநாயகர் ஸ்பீக்கர், ஜனநாயகத்தின் கோவில் என்று அழைக்கப்படும் சட்டமன்றத்தின் கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் காக்கும் மிக முக்கியமான நபர் ஆவார். சட்டமன்ற பணிகளில் ஒழுங்கு, பாரபட்சமற்ற தன்மை மற்றும் ஜனநாயக நடைமுறைகளை அவர் எவ்வாறு உறுதி செய்கிறார் என்பதற்கான விரிவான விவாதம் இங்கே. அவையில் ஒழுங்கை நிலைநாட்டுதல். மெயின்டெய்னிங் ஆர்டர். சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சினைகளை பேசும் இடமே தவிர கூச்சல் இடும் இடமல்ல என்பதை உறுதி செய்வது சபாநாயகரின் முதல் கடமையாகும். விவாதங்களை கட்டுப்படுத்துதல். எந்த உறுப்பினர் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை. உறுப்பினர்கள் அவையின் விதிகளுக்கு மாறாக நடந்து கொண்டாலோ அல்லது வன்முறையில் ஈடுபட்டாலோ அவர்களை இடைநீக்கம் சஸ்பென்ஷன் செய்யவும் அவையிலிருந்து வெளியேற்றவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. அவையை ஒத்திவைத்தல். அவையில் அதிகப்படியான கூச்சல் குழப்பம் நிலவும்போது அவையை ஒத்திவைக்கும் அட்ஜர்ன்மென்ட் அதிகாரம் அவரிடம் உள்ளது. பாரபட்சமற்ற தன்மை. இம்பார்ஷியாலிட்டி. சபாநாயகர் என்பவர் அவையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர், ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல. நடுநிலைமை. அவர் எந்த கட்சியைச் சார்ந்தவராக இருந்தாலும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தவுடன் அவர் கட்சித் தலைவராகச் செயல்படாமல் நடுநிலையாளராகச் செயல்பட வேண்டும். முடிவு செய்யும் வாக்கு. காஸ்டிங் வோட். ஏதேனும் ஒரு மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு சமமான வாக்குகள் விழுந்தால் மட்டுமே அவர் வாக்களிக்க முடியும். ஆர்டிகிள் 189. இது இக்கட்டான சூழலில் தீர்வு காண உதவுகிறது. எதிர்க்கட்சி உரிமைகள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குரல்வளை நெரிக்கப்படாமல் அவர்களின் கருத்துக்களும் அவை குறிப்பில் இடம்பெறுவதை அவர் உறுதி செய்ய வேண்டும். ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குதல். ஃபெசிலிட்டேட்டிங் டெமோக்ராட்டிக் பிராக்டிசஸ். சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாகச் செயல்பட சபாநாயகரின் பங்கு அவசியம். கேள்வி நேரம். குவெஸ்சன் அவர். அமைச்சர்களிடம் கேள்விகள் கேட்கவும் அதற்குரிய பதில்களை பெறவும் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் நிர்வாகத்தின் பொறுப்புடைமையை அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்கிறார். குழுக்களை அமைத்தல். சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு, பொது கணக்கு குழு போன்ற பல்வேறு குழுக்களின் தலைவர்களை நியமித்து நிர்வாகத்தை கண்காணிக்க உதவுகிறார். கட்சித் தாவல் தடை சட்டம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 10வது அட்டவணைப்படி ஒரு உறுப்பினர் கட்சி தாவினால் அவரை தகுதி நீக்கம் செய்யும் முழு அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது. இது அரசியல் ஸ்திரத்தன்மையை பேண உதவுகிறது. பண மசோதா. ஒரு மசோதா பண மசோதாவா, மணி பில் அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் சபாநாயகருக்கே உண்டு. முக்கிய சவால்கள் மற்றும் விமர்சனங்கள். இந்தியாவில் சபாநாயகர் தனது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்யும் மரபு இல்லாததால் சில நேரங்களில் அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகச் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. கட்சித்தாவல் விவகாரங்களில் முடிவு எடுப்பதில் ஏற்படும் காலதாமதம் ஜனநாயகத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. முடிவுரை. ஜவஹர்லால் நேரு கூறியது போல சபாநாயகர் அவையின் பிரதிநிதி, அவை நாட்டின் பிரதிநிதி. எனவே சபாநாயகர் என்பவர் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் செயல்படுவதன் மூலமே சட்டமன்ற ஜனநாயகம் செழிக்கும். பிரிட்டனை போல தேர்வானவுடன் கட்சி பதவியை ராஜினாமா செய்யும் முறை இந்தியாவிலும் பின்பற்றப்பட்டால் இந்த அமைப்பின் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். Discuss the role of presiding officers of state legislatures in maintaining order and impartiality in conducting legislative work and in facilitating best democratic practices. சட்டமன்ற பணிகளை மேற்கொள்வதில் ஒழுங்கு மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை பேணுவதிலும் சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் மாநில சட்டமன்றங்களின் தலைமை அதிகாரிகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். The presiding officers of state legislatures play a crucial role in maintaining order and impartiality in conducting legislative work and facilitating best democratic practices. சட்டமன்ற பணிகளை நடத்துவதிலும் சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் மாநில சட்டமன்றங்களின் தலைமை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். Maintaining order. ஒழுங்கை பராமரித்தல். Regulating proceedings. Presiding officers regulate the proceedings of the House,
ensuring that debates and discussions are conducted in an orderly manner. நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல். தலைமை அதிகாரிகள் அவையின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறார்கள், விவாதங்கள் ஒழுங்கான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறார்கள். Interpreting rules. They interpret the rules of procedure and conduct of business in the House, ensuring that all members are aware of their rights and responsibilities. விளக்க விதிகள். அவையில் நடைமுறை மற்றும் வணிக நடத்தை விதிகளை அவர்கள் விளக்குகிறார்கள், அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிந்திருப்பதை உறுதி செய்கிறார்கள். Maintaining decorum. Presiding officers maintain decorum in the House, taking action when necessary to prevent disruptions or unruly behavior. ஒழுக்கத்தை பராமரித்தல். தலைமை அதிகாரிகள் அவையில் ஒழுக்கத்தை பராமரிக்கிறார்கள், இடையூறுகள் அல்லது கட்டுக்கடங்காத நடத்தைகளை தடுக்க தேவையான போது நடவடிக்கை எடுக்கிறார்கள். Impartiality. பாரபட்சமற்ற தன்மை. Neutrality. Presiding officers must remain neutral and impartial, ensuring that all members are treated fairly and equally. நடுநிலைமை. தலைமை அதிகாரிகள் நடுநிலையாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருக்க வேண்டும், அனைத்து உறுப்பினர்களும் நியாயமாகவும் சமமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறார்கள். Protecting minority rights. They protect the rights of minority members, ensuring that their voices are heard and their concerns are addressed. சிறுபான்மை உரிமைகளை பாதுகாத்தல். அவர்கள் சிறுபான்மை உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறார்கள், அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதையும் அவர்களின் கவலைகள் தீர்க்கப்படுவதையும் உறுதி செய்கிறார்கள். Upholding parliamentary privileges. Presiding officers uphold parliamentary privileges, ensuring that members can perform their duties without fear or threats. பாராளுமன்ற சலுகைகளை நிலைநிறுத்துதல். தலைமை அதிகாரிகள் நாடாளுமன்ற சலுகைகளை நிலைநிறுத்துகிறார்கள், உறுப்பினர்கள் பயம் அல்லது அச்சுறுத்தல் இல்லாமல் தங்கள் கடமைகளை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறார்கள். Facilitating best democratic practices. சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குதல். Promoting debate and discussion. Presiding officers promote debate and discussion in the process, encouraging members to engage in informed and respectful debate. விவாதம் மற்றும் கலந்துரையாடலை ஊக்குவித்தல். தலைமை அதிகாரிகள் செயல்பாட்டில் விவாதம் மற்றும் கலந்துரையாடலை ஊக்குவிக்கின்றனர், உறுப்பினர்கள் அறிவார்ந்த மற்றும் மரியாதைக்குரிய விவாதத்தில் ஈடுபட ஊக்குவிக்கின்றனர். Fostering transparency. They ensure that the legislative process is transparent, providing access to information and promoting accountability. வெளிப்படைத்தன்மையை வளர்ப்பது. சட்டமன்ற செயல்முறை வெளிப்படையானது என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள், தகவல்களை அணுகுவதையும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதையும் ஊக்குவிக்கிறார்கள். Supporting democratic values. Presiding officers support democratic values, such as representation, accountability, and transparency, ensuring that the legislative process serves the interests of citizens. ஜனநாயக மதிப்புகளை ஆதரித்தல். தலைமை அதிகாரிகள் பிரதிநிதித்துவம், பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை போன்ற ஜனநாயக மதிப்புகளை ஆதரிக்கின்றனர், சட்டமன்ற செயல்முறை குடிமக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்கிறார்கள். Challenges and best practices. சவால்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள். Challenges. Presiding officers may face challenges in maintaining order and impartiality, particularly in situations where there are strong partisan divisions or disruptions. சவால்கள். தலைமை அதிகாரிகள் ஒழுங்கு மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை பராமரிப்பதில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும், குறிப்பாக வலுவான கட்சி சார்ந்த பிளவுகள் அல்லது இடையூறுகள் உள்ள சூழ்நிலைகளில். Best practices. Effective presiding officers can foster a positive and productive legislative environment by being fair, transparent, and respectful, and by promoting best democratic practices. சிறந்த நடைமுறைகள். திறமையான தலைமை அதிகாரிகள் நியாயமான, வெளிப்படையான மற்றும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பதன் மூலமும், சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் நேர்மறையான மற்றும் திறன் கொண்ட சட்டமன்ற சூழலை வளர்க்க முடியும். Conclusion. The presiding officers of legislatures play a vital role in maintaining order and impartiality in conducting legislative work and facilitating best democratic practices. By upholding parliamentary rules and procedures,
promoting debate and discussion, and supporting democratic values, they ensure that the legislative process serves the interests of citizens and promotes good governance. மாநில சட்டமன்றங்களின் தலைமை அதிகாரிகள் சட்டமன்ற பணிகளை நடத்துவதில், ஒழுங்கு மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை பராமரிப்பதிலும், சிறந்த ஜனநாயக நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். நாடாளுமன்ற விதிகள் மற்றும் நடைமுறைகளை நிலைநிறுத்துவதன் மூலமும், விவாதம் மற்றும் விவாதத்தை ஊக்குவிப்பதன் மூலமும், ஜனநாயக விழுமியங்களை ஆதரிப்பதன் மூலமும், சட்டமன்ற செயல்முறை குடிமக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதையும் நல்லாட்சியை மேம்படுத்துவதையும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள்.